ஹலோ ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பவி லைஃப் ஸ்டைல். ஸோ ரொம்ப நாள் கழித்து பவி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ நிறையா பேர் கொஞ்சம் கமெண்ட்டில் வி வாண்ட் லென்த் வீடியோ, அப்புறம் கொஞ்சம் பேர் வ்ளாக் போடுங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. மெசேஜில் இருக்கட்டும், கமெண்ட்லேயே இருக்கட்டும், அப்படி சொல்லியிருந்ததுனால ஸோ இன்றைக்கி சரி இன்றைக்கி நம்ம போடுவோம். ஆனால் வீடியோ வந்து இன்றைக்கி ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, நான் எதுவுமே யோசிக்க கூட இல்லை. என்னன்னா நம்ம இன்றைக்கி வந்து நம்ம கருப்பு ரிலீஸ் ஆகிறோம், கருப்பு ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் சரி இப்போது சரி அது ஒரு vlog மாதிரி அப்படியே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நான் டிக்கெட் புக் பண்ணல. சரி மாலுக்கு போயிட்டு எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா ஃப்ரீயாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டிக்கெட் நிறையா அவைலபிளாக தான் இருக்குது, புக் பண்ணல, அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நம்ம நேரில் போய் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி போகலான்ட்டு அப்படின்ட்டு வந்து யோசிச்சுருக்கேன். சரி அதை ஒரு vlog மாதிரி போடுவோம் சின்னதாக. ஏன்னா கொஞ்சம் இப்போ வீடியோ போட்டுகிட்டே இருந்தால் தான் சரி நம்ம எதாவது கற்றுக்க முடியும். அப்புறம் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாமல் சும்மா ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு எவ்வளோ நேரம் பேசுகிறது. ஸோ அதனால் கொஞ்சமாச்சும் ப்ரிப்பேர்னஸ் இருக்கணும். ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துக்கு என்ன நிலமை ஆயிடுச்சு பாருங்கள். இன்றைக்கின்னு பார்த்து செம மழை போட்டு அடின்னு அடிச்சிருக்கு. மேக்கப்பட்டு பயந்துடாதீங்க. ஸோ மழை அதிகமாக பெய்யுது. சரி குடை எடுத்துகிட்டு போவோம். வண்டி எடுத்துகிட்டு போனால் அங்கே நாஸ்தி ஆகிடும். என் புது வண்டி அப்புறம் அழுவும். அதனால் நடந்தே போய்க்கலாம் அப்படி சொல்லிட்டு மழை பார்த்திங்களா நனைஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நனைஞ்சி போச்சு. அந்த தூரல் வந்து இந்த இதில் பட்டு நனைஞ்சிச்சு. ஓகே, வந்து என்னோடய மேக்கப் எப்படி இருக்கு சொல்லுங்கள். நான் வந்து அங்கே போயிட்டு வந்து காட்டுறேன். ஏன்னா பிடிச்சிட்டு கொடையை பிடிச்சிட்டு இதை பிடிச்சிட்டு இதான் இட்ஸ் மை அவுட்ஃபிட். காமெடியாக தான் இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நாங்கள் போயிட்டு காட்டுறேன். பாய். இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போயிட்டு நாங்கள் போயிட்டு பார்ப்போம். கைஸ் நம்ம வந்து வந்துட்டோம் தேட்டருக்குள்ளே. இப்போ வந்து படம் பார்க்க போகிறோம். நான் வந்து அந்த ட்ரைலர்லாம் காட்டுறேன். ஐயோ வந்து தேவையில்லாம் சீனில் காட்டுவேன். அது நானே சீக்கிரமாக வந்தேன். கடைன்னு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். காட்டு காய்ஸ். ஃபஸ்ட் ஆஃப் வந்து அப்படியே பிளாஸ்ட் ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். அது தெரியுது. இப்படி ஃபஸ்ட் ஆஃப் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. என்னோடய ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்து சிரிக்கிறாங்க நான் vlogging பண்ணுறது பார்த்து. அதெல்லாம் நம்ம பிரச்சனையாக எடுத்துக்கூடாது. ஒரு இன்ஃப்ளூயன்சர்னால் நிறையா தடைகள் இருக்கும், பட் அதிலேருந்து மீண்டு வந்துடும். படம் செம்மையாக இருந்துச்சு, பயங்கரமாக இருக்குது. சில பார்க்கக்கூடாத மூஞ்செல்லாம் வந்திருக்கு. ஓகே, தட்ஸ் ஃபைன். தேட்டர் நல்லாயிருக்கு, பட்டு அந்த ஸ்க்ரீனிங் சரியில்லை. ஒரு மாதிரி படமே அப்படி தானா அப்படின்னு தெரியல. சின்னதாக இருக்குது. நாங்கள் மாலுக்கு போகல, அங்கே வந்து ஃபுல்லாகிடுச்சு. அதனால் இங்கே வந்துட்டோம். சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்ப்போம். அப்படியே தலைவன் கண்ணை பார்த்தாலே ஒரு பிராண்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து இன்டர்வல். நாங்கள் போயிட்டு வரோம். பாய். ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரோம். பாய். இப்போ வந்து நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். ஸ்நாக்ஸ் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கே வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதெல்லாம் வந்தாச்சு. இப்போ வந்து ஸ்நாக்ஸ் அவங்க மூஞ்சி காட்ட மாட்டாங்க. நம்ம இதான் வந்து பாப்கார்ன். கைஸ் பயங்கரமாக இருந்துச்சு படம். நான் பேய் ஆட்டம்லாம் ஆடி இருக்கேன் பாருங்கள், அதை ஆட் பண்ணுறேன். செம்மையாக இருந்துச்சு படம், பயங்கரமாக இருக்குது. எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள். ஃபோனில் அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். தேட்டரில் வந்து சூப்பராக இருக்கும், பயங்கரமாக இருக்குது படம். மாஸ் பண்ணிட்டாப்ல ஆர்ஜே பாலாஜி. கைஸ் இப்போ என்னன்னா படம் பார்த்து முடிச்சுட்டு செம்மையாச்சு படம். வாவ் அப்படி இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு நாங்கள் இனி தெரியுற அப்படியே பார்த்துட்டு நாங்கள் இப்போ வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஏன் பாரா தெரியுது. ஸோ வந்து நாங்கள் வளர்றேன், எல்லாம் என்னையே பார்த்துட்டே போகிறாங்க. ஸோ அதனால தான் படம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். படம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வந்து கடைக்கு போகிறோம், கேவ்டெக்ஸ். பசிக்குது, ஸோ சாப்பிடல. அதனால் இங்கே ஒரு மண்டபத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போல், உள்ளே போய் சாப்பிட்லான்னு என் அக்கா சொல்கிறா. ஸோ இதை பாருங்க, ஃபங்க்ஷன் வந்து இங்கே நடக்குது. கார் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நான் ஏறப்போனேன். கார் சாத்திட்டாங்க.
இப்போ வந்து நாங்கள் ஆனந்தம் சில்க்ஸ் வந்திருக்கோம் சும்மா ஒரு ஷாப்பிங்க்காக. அதனால் பேக் சைடில் உள்ள இருக்கும். ஐயம்மா வரவேற்க தான் யாரும் இல்லை, நம்மளே நம்மளை வரவேற்றுக்கணும். நம்ம வந்து ஆனந்தம் முடிச்சுட்டு கேவி டெக்ஸ் வந்துட்டோம். கர்ச்சிப் வாங்க போகலாம். வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. இப்போ முடிச்சுட்டு நாங்கள் அப்போ வந்து வீட்டுக்கு போக போகிறோம்.